மக்களே வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானதுன்னா, நம்ம எஸ்பிஐ எக்ஸாம் இன்னைக்கு கிளர்க் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்லாட் 3 என்ன சம்பவம் நடந்திருக்கு, 3ஆவது ஷிஃப்ட்ல எப்படி இருந்திருக்கு, 3ஆவது ஷிஃப்ட் எக்ஸாம்ல என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். ஸோ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் என்ன இருந்துச்சு, என்ன இது, ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுதுன்னா 699 ஆஃபர் போயிட்டு இருக்கேன் 6 மந்த்ஸ்க்கு. ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ராயல் பாஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்க தேவையான எல்லா கண்டென்ட்டும் பேசிக்ஸா இருக்கட்டும், இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கான பிராக்டிஸ் செஷனா இருக்கட்டும், இல்ல எனக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும். ஸோ இல்ல நான் படிக்கிறதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் படிக்கணும். மெயின்ஸுக்கும் படிக்கிறதுக்கும் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ராயல் பாஸ் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு லைவா காமிச்சேன். ஸோ காலையில ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ 2 ஸ்லாட்டுக்கானது பார்த்திருந்தோம்ல. எஸ். ஸோ 2 ஸ்லாட்டுக்கான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2 ஷிஃப்ட்டும் ஒரே மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க எப்படிடா அப்படி சொல்ல போச்சு? அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லைட்டா நெறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரு சுத்து சுத்திருக்காங்க நம்ம 3வது ஷிஃப்ட்க்கு. சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைன் கிராஃப்ட் இருந்து பாடி மாறி இருக்கு. அது வழக்கம் போல சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு 15 கேட்டிருக்கு. நம்பர் சீரிஸ்ல வச்சுட்டாய்ங்க ஒரு போர்டு. ஆம்ஸ் நான் எல்லாத்துக்கும் நம்பர் வந்துச்சு. ஸோ இங்க ராங் நம்பர் வந்துருச்சு. ஸோ ராங் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. கொஞ்சம் நெறையாவே குழப்பும். அத கரெக்ட்டா நம்ம ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லனா தொடாதீங்க. அதுக்கு அரித்மெடிக்ல ஒரு 2, 3 சம்ஸ் ட்ரை பண்ணிறலாம். அது கொஞ்சம் நல்லா அட்டெம்ப்ட்டா குடுத்துப்பலாம். அப்புட்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க ராங் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்புட்னா, ஸோ எந்த லெவல்ல இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நான் கேட்ட வரையும் நெறைய பேர் நான் அட்டெண்ட் பண்ணல சார். அத இது பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு வராது. அப்புட்ன்னு தான் சொன்னாங்க 2 பேரு. ஸோ உங்களுக்கு யாராவது நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கீழ ஷேர் பண்ணுங்க. ஸோ வழக்கம் போல தான் அரித்மெடிக் ப்ராப்ளம்ஸ் ஐ மீன் அப்ளிகேஷன் சம்ஸ் தான் ஒரு 10 சம் இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 2, 3 சம்ஸ் அட்டெண்ட் பண்ற மாரி பேசிக்ஸ் அட்டெண்ட் பண்ணிற மாரி தான் இருந்திருக்கு அப்புட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல எந்த சேஞ்சும் இல்ல. பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப். சரியா? ஃப்ரேசல் ரீஅலைன்மென்ட் இல்ல. வேர்ட் ஸ்வாப் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதிலா வேர்ட் பேஸ்ட் கொஸ்டின் ஒண்ணு குடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு ஆக மொத்தம் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஈஸி லெவல்ல தான் இருந்திருக்கு. சரியா? இங்கிலீஷ் வந்து ஈஸியா தான் இருந்திருக்கு. ஆப்டி வழக்கம் போல கொஞ்சம் ஈஸி டூ மாடரேட்ல இருந்திருக்குப்பா. ஈஸி டூ மாடரேட்ல தான் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் வழக்கம் போல. ஸோ அதில நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். உங்களுக்கு போன தடவ கேட்ட மாரி தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தது. கேட்டுருச்சு போல. இதில வளச்சு ஒரு பசிலா கேட்டானுங்க. பாக்ஸ் பசில் கேட்டிருக்காங்க, மந்த் பசில் கேட்டிருக்காங்க, கம்பேரிசன் பசில் கேட்டிருக்காங்க. ஃப்ளாட் அண்ட் ஃப்ளோர் பசில் இருக்கும்ல. ஸோ அந்த பசில். ஸோ இந்த மாரி சிட்டிங் இதுவும் தான் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவே ஒரு 20 மார்க் கேட்டாங்க. இது போக கோடிங் அண்ட் டிகோடிங் கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன், ஸோ டிஜிட் சீரிஸ், நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஐ மீன் இந்த நம்பர்ஸ் குடுத்து கேட்பாங்கல்ல. ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் இல்லாம டிஜிட்டல் சீரிஸா மட்டும் கேட்டிருக்காங்க. இது போக மிஸ்செலேனியஸா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வழக்கம் போல வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் 3 ஸ்லாட் இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து எப்படி அட்டெம்ப்ட்ஸ் குடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்டில பார்த்தீங்க அப்படின்னா மினிமமா ஒரு 20 பிளஸ் குடுக்கலாம். அதிகபட்சம் 20 பிளஸ் குடுக்கலான்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 20 பிளஸ் தான் சொன்னாங்க. மினிமம் சொன்னது வந்து 19 சொன்னாங்க. ஸோ 20 குடுக்கலாம் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 20 பிளஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க அக்யூரேட்டா அடிக்கணும். அக்யூரேட்டா மட்டும் தான் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் அதே தான் 22 டூ 25 அந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க. 20 டூ 25 20-25 தான் சொன்னாங்க. என்ட்ட சொன்னதே 25 வரையும் தான் சொன்னாங்க. ஸோ நெறைய அட்டெம்ப்ட் பண்ணல சார் நாங்க. ஸோ நான் கரெக்ட்டா லிமிட்டா தான் அட்டெம்ப்ட் பண்ணேன்னு ஒரு 2 பேர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்க 19 தான் நான் அடிச்சிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு 20-25 கிட்ட அட்டெம்ப்ட் பண்ணலாம் இங்கிலீஷ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்லாட் 3 ஸ்லாட் மட்டும் நான் சொல்றது. ஸோ ரீசனிங் வழக்கம் போல எங்கள அதுதான் சார் காப்பாத்தி விட்டுருக்கு. ஸோ எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், ரீசனிங்ல நமக்கு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா நல்ல அட்டெம்ப்ட் குடுக்கலாம், நல்ல அட்டெம்ப்ட் குடுக்கலாம். எல்லாரும் சொன்னது ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் 26 சொன்னாங்க. ஸோ மீதி எல்லாருமே வந்து 30 தான் சொன்னாங்க. 30, 31 ஸோ 29 ஸோ இந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு மினிமமா வந்து நீங்க 20க்கு 28க்கு மேலே அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ இவரும் வந்து நான் ஊடால மாட்டிக்கிட்டேன். ஒரு பசில்ல லாக் ஆயிட்டேன். அதனால என்னால கரெக்ட்டா பண்ண முடியல. அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ மத்தபடி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அட்டெம்ப்ட் பண்ணலாம். தைரியமா போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரீசனிங் நம்மள காப்பாத்திரும். அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு இவங்க சொன்ன அட்டெம்ப்ட்லாம் இந்த லெவல்ல இருக்கு. உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ இருந்துச்சுன்றது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது போக எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலா எவ்வளோ அட்டெம்ப்ட் குடுக்கலாம்? ஸோ வழக்கம் போல தானா சார்? அதே தானா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ எல்லாருமே 65 அபோவ் தான் குடுத்துருக்காங்க. 65க்கு அபோவ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ யாருமே அது கம்மியா குடுக்கவே கிடையாது. ஸோ எல்லாருமே 65 அபோவ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ? ஸோ எந்த மாரி எக்ஸாம் இருந்துச்சு? ஸோ உங்களோட சஜஷன்ஸ் என்ன? ஸோ எப்படி எப்படிலாம் அடுத்த ஸ்லாட் போறவங்க பண்ணலாம்? அப்படின்றத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்களும் இத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. டாடா! பபாய்! சி யூ!